بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. وقال نبينا صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة. رواه الترمذي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. விண்ணுக்கு மண்ணுக்கு சொந்தக்காரன், ஆட்சியாளனுக்கெல்லாம் ஆட்சியாளன், சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன். வணங்கி வழிபடுவதற்கு, சிரம் தாக்குவதற்கு, சிரம் பணிவதற்கு தகுதியான ஒரே அந்த அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஜலாலுஹு அவன் ஒருவனை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக வந்துதித்த நம் பெயரிடம் மேலான ஹஜரத்தே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கருணை நாள் வரை வாழக்கூடிய அனைத்து முஃமினான முஸ்லிமான நல்லடியார்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. குர்ஆன் ஹதீஸினூடாக இந்த உலகத்தில எதையெல்லாம் எடுத்து நடந்தீங்கன்னா உலகத்திலையும் இன்பகரமான சுபிட்சமான மனமான வாழ்க்கை இருக்குது. மௌத்துக்கு பின்னால ஹயாத்துல் ஹாலிதா, நிரந்தரமான அந்த வாழ்க்கையிலும் இன்பகரமான சுபிட்சமான மனமான வாழ்க்கை இருக்குது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்தெந்த விடயங்களை எடுத்து நடந்தீங்கன்னா உலகத்திலையும் இழிவான கேவலமான நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறதோ, மௌத்துக்கு பின்னால ஹயாத்துல் ஹாலிதா நிரந்தரமான அந்த வாழ்க்கையிலும் இழிவான கேவலமான நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும், எல்லா சந்தர்ப்பங்களையும் படைச்சவன அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் அல்லாஹ்வுடைய அடியாராகிய எனக்கும் அப்பால் அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்திற்குரிய கனவான்களே, அன்பின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு மாதத்தை கழித்து விட்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்த பெரிய ஒரு சந்தர்ப்பம் எங்களை விட்டு போயிருச்சு. யாரெல்லாம் அந்த ரமலானுடைய காலத்தில சிரமத்தோட கஷ்டத்தோட ரப்புடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், ரஹ்மத்தை அடைய வேண்டும், மக்ரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் யாரெல்லாம் அமல்கள் செய்தீங்களோ
இப்ப நீங்க அந்த அமலுடைய கபூலியத்துக்காக துஆ செய்யுங்க. நான் இந்த அமலை செஞ்சேன், இதை செஞ்சேன், யா அல்லாஹ் நான் செஞ்ச அமலை கபூல் செய்யும். ஆக கண்ணியமானவர்களே, அன்பின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலகத்துல எல்லாத்தையும் ஒரு ஆசை, ஒரு ஒரு ஆர்வம் என்னென்னா எதிர்கால சந்ததிய சிறந்த சந்ததிகளாக ஆக்கும். எதிர்காலத்துல நல்லொழுக்க விழுமியம் உள்ள, சிறந்த நல்லொழுக்கம் உள்ள, தலைமைத்துவத்தை தாங்கி நிற்கின்ற, அதற்கு தகைமை வாய்ந்த சிறந்த ஒரு பிரஜையை உருவாக்க வேண்டும், சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் என்பது இந்த உங்களோட ஆசையாக இருக்கு. இதுக்கு இஸ்லாம் பேசுது, 3 நிர்வாகங்கள் சரியான முறையில இயங்குமா, அப்பதான் சிறந்த ஒரு பிரஜையை உருவாக்கும், சிறந்த நல்லொழுக்கம் உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். முதலாவது வீட்டுடைய நிர்வாகம். வீட்டுடைய நிர்வாகம் சரியான முறையில இயங்கும். இரண்டாவது பாடசாலை பள்ளிக்கூடங்களுடைய நிர்வாகம் சரியான முறையில இயங்கும். மூணாவது மஸ்ஜிதுடைய நிர்வாகம் சரியான முறையில இயங்கும். இந்த 3 நிர்வாகமும் சரியான முறையில இயங்குமா, அப்பதான் எங்களுடைய எதிர்கால சமுதாயம் சிறந்த ஒரு சமுதாயமாக உருவாக்கப்படுவோம். அதிலையும் இஸ்லாம் ரொம்ப அழுத்தமாக, ரொம்ப ஆழமாக ஒரு நிர்வாகத்தை பேசுது. வீட்டுடைய நிர்வாகம். வீட்டுடைய நிர்வாகத்தை இஸ்லாம் ரொம்ப ஆழமாக பேசுது. என்னன்னு சொன்னா, வீட்டுக்குள்ள இருந்துதான் ஈமானிய ஒரு சமூகம் உருவாகும். வீட்டுக்குள்ள இருந்துதான் இறையச்சமுள்ள ஒரு சமுதாயம் உருவாகும். வீட்டுக்குள்ள இருந்துதான் நல்லொழுக்க கண்ணியமுள்ள ஒரு சமுதாயம் உருவாகும். ஆனா கவலைக்குரிய விஷயம் தெரியுமா, இந்த முயற்சி, நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்குரிய முயற்சி வீடுகளுக்குள்ள நடக்குதா என்ற கேள்விய எங்கட பெற்றோர்களுக்கு மத்தியில நாங்கள் வச்சுக்கோம் வேண்டாம். வரக்கூடிய பதில் இரத்த கண்ணீர் வலிக்கக்கூடியதாக சொல்றாங்க பெற்றோர்கள். உலகம் நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகம் நாளுக்கு நாள் நவீனமயப்படுத்தப்படுது. காலம் கெட்டு போயிருக்கிறது. நாங்க என்ன செய்கிறது என்கிற பொய்யான ஒரு முறைப்பாட்டை முன்வைத்தவர்களாக இன்று நமது பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இதில் விபரீதம் என்ன தெரியுமா? இன்றைக்கு மது, மாது, சூது போன்ற பெரும் சமூக சீர்கேடுகள் உலகத்தில தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அன்பின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் பெரும் முன்மாதிரி. ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை எடுத்துக்கொண்டு வார நேரம் அந்த மக்காவாசிகள் எப்படி இருந்தாங்க நான் சொல்லி நீங்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பயங்கரமான குணம் கொண்டவர்கள், மனித ரூபத்தில் இருந்தார்கள். ஆனா மனித குணம் இருக்கவில்லை. ஒரு தடவை சொல்லுவாங்க, சூரத் மே இன்சான் சீரத் நஹி. சூரத்தில தோற்றத்தில் அவர்கள் மனிதர்களாக இருந்தார்கள். சீரத் நஹி, அவரிடத்தில் மனித குணங்கள் இருக்கவில்லை. சீரத் மே ஹயான், அவர்களுடைய குணங்கள் மிருக குணங்களாக இருந்தது. லாக்கின் தம் நஹி, ஒரே ஒரு வார்த்தை அவங்களுக்கு இருக்கல்ல.
அவ்வளவு பயங்கரமான மிருக குணம் படைத்தவர்கள். சுருங்க சொன்னால் நரக விளிம்பில் இறந்தவர். ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தல்லையா? பத்ருடைய யுத்த காலத்துல 313 சஹாபாக்கள், உஹதுடைய யுத்த காலத்துல வெறும் 700 அல்லது 800 சஹாபாக்கள், அதே பத்ர் மக்கா 10,000 சஹாபாக்கள், உன்னுடைய யுத்தம் 12,000 சஹாபாக்கள், ஹபீபுடைய இறுதி ஹஜ்ஜத்துல் விதால லட்சக்கணக்கான சஹாபாக்கள் வந்து கலந்திருந்தார்கள். ஹபீப் எப்படி உருவாக்கினாங்க? வீட்டுடைய சூழலை தீனுடைய சூழலாக, வீட்டுடைய சூழலை தீனுடைய சூழலாக மாற்றினாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து உலகத்திற்கு முன்மாதிரியான சஹாபாக்கள் உருவாகினாங்க. நல்லொழுக்க விழுமிய உள்ளவர்கள் உருவாகினாங்க. சதாவும் ரப்புக்கு சுஜூத் செய்யக்கூடியவர்கள் உருவாகினார்கள். அவையற்ற உள்ள ஒரு சமுதாயம் உருவாகியது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட நிர்வாகத்துக்கு கீழே உருவாகினவங்க தான் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. வரலாறு பேசுது, அழகான வரலாறு. ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா 6 வயசுல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்தாங்க. வெறும் 18 வயசு ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஃபாத். கண்ணியமானவர்களே, அன்பின் நபியார்களே, இன்னைக்கு எங்கட நிர்வாகம் தவறி, எங்கட வீட்டுடைய நிர்வாகம் தவறப்பைத்து சோசியல் மீடியாக்கள்ல எங்கட பெண்மணிகள் திறமையை வெளிக்காட்டுகிறேன் என்ற பேர்ல தன்னுடைய அலங்காரங்களை அந்நிய ஆண்களுக்கு காட்டி லைக் வாங்கி சந்தோஷப்படுகின்ற, ஈனச்செயலை செய்கின்ற வெட்கம் கெட்ட அந்த பெண்களை உருவாக்கி இருக்கிறோம். ஆனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட நிர்வாக கட்டமைப்புக்கு கீழாக வளர்ந்தவங்க. சுப்ஹானல்லாஹ், திறமையை எவ்வாறு வெளியாக்க வேண்டும் என்பதை, திறமையை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை முழு உலகத்திலும் வாழக்கூடிய பெண்மணிகளுக்கு படிச்சு கொடுத்தார்கள். ஹபீபுடைய வஃபாத்துக்கு பின்னால இன்றைக்கும் எங்கட கரங்கள்ல தவறுகிற 2000 லட்சம் ஹதீதுகளை முழு உலகத்துக்கும் பிரயோகிச்சு. சுப்ஹானல்லாஹ், இப்படித்தான் தவணையை வெளிப்படுத்தும். மக்களுக்கு மத்தியில வந்து சொல்லல, திரை மறைவுக்கு அப்பால் இருந்து சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுக்கிற நேரம் அந்த பக்கம் இருந்து சஹாபாக்கள் படிச்சு கொண்டாங்க. ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும் பெரும் அறிவு கடல்கள் எல்லாம் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வாசனைக்கு கீழால படிச்சவங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இப்படியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற தியாகிகள் வெளியாகும், அறிவாளிகள் வெளியாகும் எங்களை வீட்டுக்குள்ள இருந்து, ஒழுக்கம் மிக்கவங்க வெளியாகும் எங்களை வீட்டுக்குள்ள இருந்து. அதுக்கு எங்களோட வீட்டுடைய நிர்வாகம் சரியாக இருக்கும். அதே நிர்வாக கட்டமைப்புக்கு கீழால வளர்ந்தவங்க தான் அஸ்மா பின்த் அபீ பக்கர். அதே நிர்வாகத்துக்கு கீழே வளர்ந்தவங்க சகோதரிகள். இஸ்லாமிய வரலாற்றுல பெரிய ஒரு பங்கிருக்கிறது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு. அவங்க தீனுள்ள, நல்லொழுக்க விழுமிய உள்ள, உலகத்துக்கே முன்மாதிரியான ஒரு பெண்மணியாக உருவாகியது மாத்திரமல்ல, சந்ததியை அவ்வாறு உருவாக்கினார். இன்னைக்கு நாங்க பார்க்கணும், உதாரணமாக இதுல வயதுல முதிர்ந்தவங்க இருக்கிறீங்க. ஒரு காலம் இருந்தது, எங்கட உம்மா அப்பா ஜும்மாவுடைய நாள் வந்துட்டா கைக்கிட்டால பிடிச்சி
மஸ்ஜிதில கொண்டு வைப்பாங்க. மக்ரிபுக்கு பின்னால எங்கட குர்ஆன் திலாவத்தை பார்த்து ரசித்தவங்க இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். ஆனா அவங்கள வளர்ப்புக்கு கீழால வளர்ந்த நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு வழிகாட்டுறதுல நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோம். அதே மாதிரி இன்றைக்கும் சும்மா நடக்குது. ஆனா எனக்கு கட்டி கேட்கிறதுக்கு ஏண்ட கீழ்த்தாத அசைவில்ல. ஏண்ட புள்ள ஹுத்பாவுக்கு கண்ணியம் கொடுக்காம, ஹுத்பாட மகத்துவத்தை வேணாம மஸ்ஜிதுக்கு வெளியில நின்று கதைச்சிக் கொண்டிருக்கிறார் என்றால் நானும் நீங்களும் தோல்வித்தானே கண்ணியமானவர்களே. ஆனா அஸ்மாபிக்கு அபூபக்கர் தான் வளர்ந்தது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவோட நிர்வாகத்துக்கு கீழாக. அவங்களோட நிர்வாக கட்டமைப்பும் அப்படித்தான் இருந்துச்சு. வீட்டுக்குள்ள அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட மகன் வாராங்க. தாயிடத்தில யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்திருக்கிறார். நாளுக்கு நாள் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவோட படையிலிருந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் படைக்கு மக்கள் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். மகன் வாராரு, தாயிடத்தில மஷூரா இப்படியான தாய்களாக நாங்கள் உருவாக்குவோம். இப்படியான தாய்மார்கள் வீட்டுக்குள்ள உருவாகினால்தான் தீனுள்ள பிள்ளைகள் உருவாகுவார்கள். கண்ணியமானவர்களே, உம்மா கிட்ட வந்து சொன்னாரே, தாயே நான் உங்ககிட்ட மஷூரா செய்யறதுக்கு வந்திருக்கேன். தாய் கேட்டா, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, மதீனாவுக்குள்ள கற்கள் வந்து கொண்டிருக்கிறது, வாள்கள் வந்து கொண்டிருக்கிறது, ஆயுதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் என்ன மஷூராவானே சொன்னாங்க, அம்மா இந்த படையிலிருந்து நாளுக்கு நாள் மக்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் படைக்கு வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. அம்மா என்னையும் வந்து ஆயுதங்களை கீழே வைத்து அவனிடத்தில் சரணடையுமாறு சொல்லுகிறான். என்ன செய்வது? தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இஷ்கரீமன் வாழ்ந்தால் யா புனைய, எனது மகனே, இஷ்கரீமன் வாழ்ந்தால் சங்கையானவனாவாதே. வமுத் கரீமன், நீ மௌத்தாரியா சங்கையானவனா மௌத்தாகி. சொன்னா தாய், மகனே நீ மக்களை ஹக்கின் பக்கம் அழைக்கிறாய். இன்னக ததுஉ இலல் ஹக், ஹக்கின் பக்கம் அழைக்கிறாய். நீ இருப்பதும் ஹக்கின் பக்கம். ஆனால் இந்த நேரத்தில் இப்படியான ஒரு மஷூராவை நீ எனக்கிட்ட எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறியா? எனக்கு வெட்கமாக இருக்கிறது மகனே. இதை கேட்ட மகன் சொன்னாரே, இல்லம்மா, நீ உங்களுக்கு 100 வயசாகிட்டு இன்னும் நீங்க அந்த ஈமானிய பலத்தோட இருக்கிறீங்களா என்றத செக் பண்றதுக்கு தான் நான் வந்தேன். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தாயை முத்தமிடுறதுக்காக கிட்ட போறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவோட கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. 103 வயசு, ஒரு பல்லு கூட விழுந்திருக்கல்ல. ஒரு குமரி பெண்ணுடைய உடம்பில் எவ்வளவு திடகாத்தம் இருக்குமோ, ஆரோக்கியம் இருக்குமோ, அந்த அளவு ஆரோக்கியம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவோட உடம்புல இருந்துச்சு. பிடிச்சு வாங்க, தலையில கையை வைக்கிற நேரம் தலையில கவசம் இருக்குது. சொன்னாங்க, மகனே நீ ஷஹீதாகணும் என்று விரும்புகிறாய், ஆனா உன்னுடைய தலையில் கவசம் இருக்கிறது, உன்னுடைய உடம்பில் கவசம்
உம்மா இல்லல்ல, நான் நாளைக்கு அந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டுட்டேன்டா, எங்க உடம்ப துண்டு துண்டாக ஆக்கிடுவாங்க, என்னுடைய கைகளை துண்டு துண்டாக ஆக்கி விடுவார்கள் தாயே, அதனால்தான் நான் கவசம் அணிந்திருக்கிறேன் தாயே. தாய் சொன்னா மகனே மகனே, ஒரு ஆட்டை அறுத்து விட்ட ஒரு ஆட்டை நாங்கள் குர்பான் செய்ததற்கு பின்னால, அதை அறுத்ததற்கு பின்னால அதனுடைய தோலை உரிப்பதால் அதற்கு என்ன லாபம் இருக்க போகிறது மகனே? எவ்வளவு அறிவுபூர்வமான ஒரு வார்த்தை பாருங்கள். இறந்த கவசத்தை கலட்டிட்டு ரெண்டு ஆடைகளை அணிவிச்சாங்க. மானே, இதையும் நான் உனக்கு அறிவிப்பது, நாளை யுத்தத்தில் நீ ஷஹீதாக்கப்பட்டால் உன்னுடைய மர்மஸ்தானத்தை யாரும் பார்த்து விடக்கூடாது, அதற்காகத்தான் அணிவிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். பிள்ளைய அனுப்பினாங்க யுத்தத்துக்கு. யுத்தம் மொருக்கமான ஒரு யுத்தம் நடந்தது. அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. நீளமான வரலாறு கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வாரேன்டா, வீட்டுடைய நிர்வாகம் சரியாக இருந்தது, சிறந்த சந்ததிகள் உருவாக்கினாங்க. நாங்கள் இன்றைக்கு பிள்ளைகளை வளர்க்கிறோம், ஏதோ பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு போறாங்க. 18-19 வயசு ஆனதுக்கு பின்னால ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, இசைக்கு அடிக்ட் ஆகுறாங்க, தேவையில்லாத ஹராமான விடயங்களுக்கு அடிமையாகிறாங்க. இப்ப அதுல மாட்ட வராங்க. அதுல 18 வயசாகுது என்ற பிள்ளைக்கு கொஞ்சம் தர்பியத் செய்யுங்களே. தாய் தந்தையை விட தர்பியத் செய்யறதுக்கு தகுதியானவங்க உலகத்துல யாரும் இல்லை கண்ணியமானவர்கள், யாரும் இல்லை. அதனாலதான் ஒரு கவிஞர் சொல்றாரு, அல் உம்மு லைஸத் மன் அன்ஜபத், பிள்ளைகளை பெற்றெடுக்கிற தாய்கள் எல்லாரும் தாயாகிவிட முடியாது, எல்லாரும் தாயாகிடலாம். பிள்ளையை பெற்றெடுத்துட்டேன் என்று தாயாகிடலாம். அந்த பிள்ளையை நல்லொழுக்க விழுமியம் உள்ள, உலகத்துக்கே முன்னுதாரணமான, சதாவும் சுஜூத் செய்யக்கூடிய, ஈமான் உள்ள, இறையச்சம் உள்ள ஒரு பிள்ளையாக, ஒரு பிரஜையாக உருவாக்குகிறேன் என்று உருவாக்கி எடுக்கக்கூடியவர்கள் உண்மையான தாய். இன்றைக்கு எங்களுக்கு இதுல 99% கண்டுகொள்ள இயலாம். ஆனா இதை சாதித்தவர்கள் உலகத்தில் இல்லை என்று சொல்றதுக்கு இல்லை. இதை சாதித்தவங்க உலகத்துல இல்லை என்று சொல்றதுக்கு இல்லை. இன்றைக்கு முழு உலகத்திலையும் அஸஹ்புல் குதுப் பஅத கிதாபில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு பின்னால, ரப்புடைய கலாமுக்கு பின்னால உலகத்தில சிறந்த அசஹான ஒரு கிதாப் இருக்கும் என்றால் அது ஸஹீஹுல் புகாரி. இதை எழுதின இமாம் புகாரி அவங்களோட உம்மோட வீட்டுடைய நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு? சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியாக உருவாகினார் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு உதாரணம் மிக்கவரா உருவாகினார் தெரியுமா? சொல்றாங்க, தர்ஜுமத்துல் புகாரி எடுத்து பரப்பி பாருங்க, கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு ஒரே அமர்வுல பாடம் நடத்தும். வஃபாத்துடைய தருணம் 90,000 மெஹ்பராக்கள் ஹஜ்ரத் புகாரி ரலியல்லாஹு அவர்களுடைய தர்ஸ்ல இருந்துச்சு. அறிவுடைய உச்சகட்டத்தில் இருந்தார். அவரோட உஸ்தாத்மார் சொல்லுவாங்க, இந்த பூமியுடைய முகத்துக்கு மேல நாங்க கண்ட ரொம்ப சிறந்த ஒரு மனிதன் அது இமாம் புகாரி தான். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு நல்லொழுக்க மிக்கவராக உலகத்துல வாழ்ந்தாரு. அவருடைய மௌத்தும் கண்ணியமானதாகத்தான் அமைந்தது. லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ரத் புகாரியுடைய மையத்தில் கலந்து கொண்டாங்க, ஜனாஸால கலந்து கொள்றாங்க.
செய்யப்படுறாரு. இமாம்கள் எழுதுறாங்க, ஃபலம்மா துபின ஃபாஹ மின் துராபி கபரிஹி ராயிஹத்துன் காலியத்துன் அத்யபு மின் ரீஹில் மிஸ்க். சுப்ஹானல்லாஹ். அவங்களோட கபர்ல அவங்கள வச்சு அடக்கிட்டு மண்ணை போடுறாங்க. அந்த மண்ணுடைய வாடை கஸ்தூரியை விட மனமானதாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சொல்லி எழுதுறாங்க, இதுவரைக்கும் அப்படித்தான் இருக்கு. இமாம் புகாரியுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? கண் விலங்கல்ல, ரெண்டு கண்ணும் விளங்காதவராக உலகத்துக்கு வாராது. தாயுடைய துஆ, ஏண்ட புள்ள உலகத்துக்கு முன்மாதிரியானவனா உருவாக வேண்டும். தாயுடைய நிர்வாக கட்டமைப்பு சரியாக இருந்தது. வீட்டிலிருந்து சிறந்த ஒரு மனிதர், சிறந்த ஒரு பிரஜை உருவாக்கினார். சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரி பெரிய ஒரு ஹிதமத்தை செஞ்சு வைத்தார். ஆக கண்ணியமானவர்களே, அன்பின் நபியார்களே, அதனால நாங்களும் திருந்தோறும் எங்கட வீட்டுடைய சூழலை, எங்கட வீட்டுடைய நிர்வாகத்தை சரியான முறையில அமைக்கலையா, சரியான முறையில நாங்க இன்னும் அமைக்கிறதுக்கு தவறிட்டோமா? கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? இந்த பிரமாண்டமான மஸ்ஜிதுகள், பிரமாண்டமான கட்டிடங்கள், முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு நாட்டுக்குள்ள மீனமாக இருக்கு. இஸ்லாமிய வரலாறு திரட்டி பாருங்க. வெற்றி வாகேஷுடைய வரலாறு இஸ்லாத்துல இருந்தாலும் ஒரு சில கசப்பான வரலாறுகள் இருக்கு. இஸ்மாயிலுடைய வரலாறு திரட்டி பாருங்க. பிரமாண்டமான ஒரு ஆட்சி, 800 வருட ஆட்சி. வாழ முகடுகள் முட்டும் அளவுக்கு அசானுடைய சப்தம். பெரும் இமாம்கள் உருவாக்கின இடம். இந்த அளவிலும் முழு உலகத்திலேயும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு தப்சீர், தப்சீருல் குர்துபி. அதை எழுதின இமாமுனா குர்துபி போன்ற பெரும் பெரும் இமாம்களுடைய கால் தடம் பதிந்த பூமி அது இஸ்மாயில். கிட்டத்தட்ட 17 நூலகங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு நூலகத்திலேயும் 4000 கிதாபுகள், இஸ்லாமிய அறிவு ஞானங்களை ஊட்டெடுத்துக் கொண்டு வந்து கொப்பளிக்கும் ஒரு இடமாக அன்றைய இஸ்மாயில் இருந்துச்சு. காலப்போக்கில என்ன நடந்துச்சு தெரியுமா? இன்றைய இஸ்மாயிலுடைய வரலாறு காட்டுங்க. அங்க முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு இருக்குது. முஸ்லிம்களுடைய 800 வருட ஆட்சி இருந்துச்சு என்ற வரலாறு இருக்குது. பிரமாண்டமான ஒரு மஸ்ஜித், மஸ்ஜிதுல் குர்துபா. அங்கே இருக்கக்கூடிய தூண்கள்ல குர்ஆனுடைய 6666 ஆயத்துகளும் பதிவு செய்யப்பட்ட பிரமாண்டமான மஸ்ஜித் இருக்குது. அதுவும் செயலிழந்த நிலைமையில வெறும் வரலாறாக இருக்கு. அதே நிலைமை எங்கட நாட்டுக்குள்ள வந்து தாக்கண்யமானவர்களே, எங்கட நிலைமை என்னவாக இருக்கும்? நாளுக்கு நாள் வருகிற செய்திகள், நாளுக்கு நாள் செவிப்பறைகளை கிழித்துக் கொண்டு செல்கிற செய்திகள் கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைக்கிறது. வீட்டுக்குள்ள தீன் வரல, வீட்டுடைய நிர்வாக கட்டமைப்பு சரியாக இல்லையா? அல்லாஹு அக்பர். நாட்டுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. இலங்கை நாட்டுல, எங்கட நாட்டுல அது செய்திகள். அல்லாஹு அக்பர். ஒரு பெண்மணி வீட்டில உம்மா சின்ன வயசுலயே வஃபாத். தாயுடைய வாசனைக்கு கீழே வளர்றாரு. வீட்டுடைய நிர்வாகம் பிள்ளை, தீனுடைய சூழல் இல்ல, சுஜூத் செய்யக்கூடிய பிள்ளைங்க உருவாகக்கூடிய சூழல் இல்ல, நல்லொழுக்க விழுங்கியம் உள்ள பிள்ளை உருவாகக்கூடிய சூழல் வீட்டுக்குள்ள இல்ல. பிள்ளை வளர்ந்தா, படிப்பை முடிச்சா, ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை செஞ்சா,
அந்நிய ஒரு ஆணோட தொடர்பு ஏற்படுது. அல்லாஹ் அக்பர். அந்த தொடர்பு காதலாக மாறுது. முடிவு என்ன தெரியுமா? அந்த பெண்மணி மூத்ததாக்குது. இப்படி நாளுக்கு நாள் பல கவலையான செய்திகள் வந்து கொண்டே இருக்கு. கண்ணியமானவர்களே, இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். உலகத்தில நான் ஒரு டாக்டரை உருவாக்குறேன், ஒரு பைலட்டை உருவாக்குறேன், ஒரு லாயரை உருவாக்குறேன். இது நான் மௌத்துக்கு முன்னால செய்த சாதனை நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். இல்ல, இது உலகத்தில சாதனை இல்ல. கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு முன்னால தீனுள்ள, இறையச்சமுள்ள, ஈமானுள்ள, நல்லொழுக்க விழுமியமுள்ள ஒரு டாக்டரை நான் உருவாக்குறேன், ஒரு இன்ஜினியரை உருவாக்குறேன், ஒரு லாயரை உருவாக்குறேன். இதுதான் சாதனை. மௌத்துக்கு பின்னால ஏண்ட கபருக்கு துஆ செய்யக்கூடிய, ஏண்ட கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாகக்கூடிய சாலிஹான ஒரு பிள்ளையை உருவாக்குறேன். இதுதான் உலகத்தில் நான் செய்த சாதனை. அதனால கண்ணியமானவர்களே, வீட்டுடைய நிர்வாகம், தாயும் தந்தையும் உங்களோட வீட்டுடைய நிர்வாகத்தை சரியான முறையில் அமைங்க. தீனுடைய சூழலை கொண்டு வாங்க. ரப்புடைய வல்லமைகளை பேசுங்க, ரப்புடைய குதிரத்தை பேசுங்க, நபிமார்களை பத்தி பேசுங்க, சஹாபாக்களுடைய தியாகத்தை பேசுங்க. இப்படி வீட்டுடைய சூழலை தீனுடைய சூழலா ஆக்கிட்டோம் என்றா சிறந்த பிரஜைகளை எதிர்காலத்துல நானும் நீங்களும் கொண்டு கொள்ளலாம். ஆக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில நானே யா அல்லாஹ் எங்களை குழந்தைகளை சிறந்தவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களை பாவால மன்னிச்சிரியா அல்லாஹ். எதிர்கால பிரஜைகளை அல்லாஹ் சிறந்த பிரஜைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவனோட உள்ளத்துல இறையச்சத்தை போட்டுறியா அல்லாஹ், ஈமான போட்டுறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்லவருக்கு விரும்பியமுள்ள பிள்ளைகளாக எதிர்கால சந்ததியினராக உருவாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை உஸ்தாத் மாட்ட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களை பெற்றோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளிகளா இருக்கிறாங்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய மன்னரைகளை சொர்க்கத்தின் பூஞ்சோலைகள் என்று ஒரு பூஞ்சோலையா ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இதெல்லாம் கேட்டோமோ பேசினோமோ இறுதி மூச்சுவரை எடுத்து நமக்கு நீ எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. اما بعد. الحمد لله والصلاة والسلام على رسول الله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فقد ضل ضلالا مبينا. فإني أوصيكم بنفسي أولا بتقوى الله واعتصام بأمر الله الذي شرع لكم وهداكم به. فقد قال جل سبحانه وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العليم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور